அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஓரணையில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முதல்வர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அதே போன்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதற்கிடையே முதல்வரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தமிழ்நாட்டில் இந்த முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு பேசியிருக்கிறார். இதே கருத்தை தான் திரு நயினா நாகேந்திரனும் பாஜகவுடைய மாநில தலைவரும் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மீண்டும் திமுக அதிமுக இருதுருவ அரசியலா, விஜய் சீமானை எளிதாக ஒதுக்கிட முடியுமா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், திமுக அதிமுக இடையேதான் அரசியல், அவங்களுக்கு இடையேதான் போட்டி அப்படின்னு பேசுறவங்களுடைய விருப்பமா அது இருக்கா, இல்ல கள யதார்த்தம் அப்படிதான் இருக்கா, இருக்க போகுதா? இல்லை, அதாவது இதுவரையும் பைபோலார் பாலிடிக்ஸில் இருதுருவ அரசியலில் திமுக அதிமுகன்ற ஒரு விஷயம் இருந்தது. இன்றைக்கும் திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சியாக அதிமுக தான் இருக்குது. பட் அதிமுக உண்மையிலேயே பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, இந்த முறை அது அந்த பைபோலார் பாலிடிக்ஸில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு காரணம் விஜய். அதுக்கு காரணம் விஜய். விஜயும் என்ன சொல்றாரு, நான் திமுகவுக்கு நேர் எதிராக நான் தான் போட்டி அப்படின்னு, நான் தான் முதல்வர் கேண்டிடேட், நான் என் தலைமையில் கூட்டணி, நான் தான் திமுகவுக்கு எதிரான ஒரு நேரடி போட்டியாக இருப்பேன்னு அவர் சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸோ பாஜகவுடைய லயபிலிட்டிலாம் இருக்குல்ல, அவங்க தமிழகத்துக்கு செய்திருக்கிற பல விஷயங்கள், அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எடப்பாடி இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நமக்கு தெரியல. அதே சமயம் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து 2 மாதம் ஆகி கூட ஒரு மெகா கூட்டணி இன்னும் கட்டமைக்க முடியல, வேற யாரும் புதுசாக சேரலைன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சூழலில் எடப்பாடியே கூட தன்னுடைய பேச்சில் தன்னுடைய கூட்டணியை பற்றி சொல்லும்போது தினகரன் ஓபிஎஸை விட்டுட்டு தான் பேசுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ அப்படி தினகரன் ஓபிஎஸை விட்டுட்டு பேசுறது எப்படி, எந்த அளவுக்கு பாஜக கூட்டணியில் அவங்க இருந்தால் கூட எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும்ன்றதை அவர் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இபிஎஸ் பலமடைகிறத தினகரனோ ஓபிஎஸோ விரும்ப மாட்டாங்க, தினகரனோ ஓபிஎஸோ பலமடைகிறத இபிஎஸ் விரும்ப மாட்டார். ஏன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனைகள், அவங்க பிரிந்து போயிருக்கிறதுன்னு சொன்னால் கூட சில பேர் கோபம் வரும். அவங்க இணைந்து வேலை செய்யாமல் இருக்காங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். நம்ம அப்படி இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ல அவங்க சவுத்தில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 21 தேர்தலே பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கிற 58 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் தான் பாஜக கூட்டணியோடய வின் பண்ணாங்க. அதே மாதிரி டெல்டாவில் இருக்கிற 41 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இங்கே வட மத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகளில் 11 தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு கை கொடுத்தது கோயம்புத்தூர் மட்டும்தான். 57 இடத்துல 35 இடத்துல வின் பண்ணினாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி இருக்கும்போது அந்த ஓட்டுக்கள்லாம் எங்களுக்கு தான் வரும்ன்றாங்க. அந்த இடத்துல தான் மறுபடியும் பிரச்சனை வருது. அந்த அதிருப்தி ஓட்டுகள் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் மறுபடியும் பிரியும். விஜய் சீமான்னு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் ஒரு அன்டெஸ்டடாக இருக்காரு, அவருக்கு என்ன ஓட்டு வரும்னு தெரியாது, அவருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டும் வரும். அவர் பாஜகவை சீரியஸாக எதிர்த்தார்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டும் அவருக்கு வரும். அதே சமயம் அவரோட ரசிகர்கள் ஓட்டும் வரும். அப்படின்ற கணக்கெல்லாம் போட்டு பல பேர் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் மாதிரி 33% எடுத்தோன்னு வாங்கிடுவார்னு சொல்கிறவங்க, நம்பிக்கை கொண்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்மளால் அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏடிஎம்கே இடத்துல வருமா? பைனரி பாலிடிக்ஸ்ல இருதுருவ அரசியல்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துக்கு விஜய் வருவாரா? எதுக்கு அதிமுகவுடைய பலவீனங்களை பட்டியல் போடுறேன், அந்த இடத்துல தான் அதிமுக பின்னாடி போகும்போது ஒரு சந்தேகம் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவங்க சவுத்துல அவங்க தினகரனையோ இல்லை ஓபிஎஸ்ஸையோ அல்லது சசிகலா போன்றவர்களையோ அரவணைத்து கொண்டு போகணும். அதாவது திமுகவை எதிர்ப்பவர்களெல்லாம் ஒருங்கிணைய வேண்டும்னு சொல்றாரு யாரு, எடப்பாடி. ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி செய்ய வேண்டியது என்னன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். அவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை விட்டுட்டு திமுகவை எதிர்க்கிற கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைன்னு வராதவங்களுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்கார். அவர் விஜய் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார், தற்காலிகமாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அதுதான் நம்ம பேச முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பாஜகவோட லயபிலிட்டியை ஒரு பக்கம் சுமக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாஜகவோட ஊதுகுழலாவே மாறிட்டீங்க. இன்னைக்கு பேசுகிற பேச்சு எப்படி இருக்கு?
கோவில் பணத்தை கண்டா திமுகவுக்கு எரிச்சலாக இருக்குது, அதில் வந்து காலேஜ் திறக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. இது கிட்டத்தட்ட பாஜகவுடைய அஜெண்டா, இந்துத்துவாவோட அஜெண்டா அது. அப்போ உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கம்ப்ளீட்டாக வரலன்ற சூழலில் அது தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க. இந்துத்துவா கடலில் குதிச்சிட்டிங்க. அந்த கடலில் நீந்தி நீங்கள் எவ்வளோ தூரம் கரை சேர போகிறீங்கிறத பொறுத்து தான் பார்க்கணுமே. பட் என்னுடைய கருத்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்னவாக இருந்ததுன்னா, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் ஒற்றுமையா களத்தை கண்ட ஒரு வலுவான மெகா கூட்டணி, வலுவான கூட்டணி திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கும் வடிவம் வருந்துருது. டெஃபினட்டா நான் நம்பினேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாமக பிளவுபட்டு கிடக்கு, தேமுதிக மதில் மேல் பூனையா உட்கார்ந்துருக்காது. ஆக்சுவலாக அது எங்கே போகும்னு தெரியாது. அப்படி இருக்கிற சூழல்ல அதிமுக வந்து இந்த மாதிரியான பாஜகவுக்கு தோள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு வாய்ஸாகவே மாறி, இந்துத்துவ இயக்கங்களோட வாய்ஸாகவே மாறி பேசுறதை பார்த்தா அது இருக்கிற ஓட்டை விட்டு. ஏன்னா அதிமுக என்பது பாத்தீங்கன்னா அதுல சிறுபான்மை மக்களுடைய அதிமுக ஏன் இந்த பேச்சை நான் சீரியஸா இன்னைக்கு சொல்றேன்னா, அதிமுகன்றது வந்து வெறும் எடப்பாடியோட இவங்க கிடையாது, தொண்டர்கள் கிடையாது. அவங்க வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க இருக்காங்க, ஜெயலலிதா காலத்திலிருந்து இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ எடப்பாடி காலத்தில் அவர் 2017 அவர் இருக்காரு. அதனால இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், அதை ஆரம்பித்த எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி என்ன பார்வையை வைத்திருந்தார்னு இந்த இன்னைக்கு இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா அது தெரியாதான் எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது 1976. கோட்ஸே பிறக்காமல் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவருக்கு அது என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? கோட்ஸே பிறக்காமல் இருந்திருந்தால் ஆர்எஸ்எஸும் அதன் வாரிசான ஜனசங்கம் போன்றவைகளும் கொண்டிருந்த வன்முறை கொள்கைகள் வெளியே தெரிந்திருக்காது. அவங்க ஆர்எஸ்எஸும் ஜனசங்கமும் வன்முறை கொள்கைகளை வச்சிருக்காங்கன்னு எம்ஜிஆர் 1976 பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் சொன்னார். 78 ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அதில் கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி முறையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. தெளிவாக சொல்றார். ஆர்எஸ்எஸ் பயிற்சி முறை கூடாது என்பதில் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயம் போதும் சார். எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன கருத்து வச்சிருந்தாரு, பிஜேபி பற்றி இந்த காலம் ஜனசங்கம், இந்த காலத்து பிஜேபி பற்றி என்ன கருத்து வச்சிருந்தார், இதை தெரிஞ்சிருந்த எந்த அதிமுக தொண்டனும் நிச்சயமா பிஜேபியில் இருக்க மாட்டான் சார். நான் சேலஞ்ச் பண்றேன். இது எம்ஜிஆருடைய வார்த்தைகள். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தான் கூட்டணியில் இருக்க. சரி, இருந்துட்டு போங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. ஓட்டு வாங்குறதுக்காக இருக்கீங்க, திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும் இருக்கீங்க. எதுக்கு இந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுக்கிறீங்க? கல்வி ஏழை மக்கள், ஏழை ஜனங்க பாவம் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜில் 10 காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, குறைந்த கட்டணத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. கோவில் பணிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஆன்மீக பணிகள் தொடர்ந்து நடக்கிற இந்த சூழலில் அந்த ஃபண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் எடுத்து அவங்க வந்து காலேஜ் நடத்துறாங்க. இன்னைக்கு நேற்று நடத்துறாங்க. 63 முதல் காலேஜ் திறந்தாச்சு, பழனியாண்டவர் காலேஜ் பழனியில். அதெல்லாம் தெரியாமல் நீங்கள், வரலாறு தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. 35 ஸ்கூல் நடத்துறாங்க HRNC. இன்னைக்கா நடத்துறாங்க, 4 வருஷமாக நடத்துறாங்க. கல்வி கண் திறனுக்கு அது அறநிலையத்துறையோட அந்த இது வந்து பாரதியார் சொன்ன மாதிரி சார். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாமலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆலயம் கட்டுறதோ சாப்பாடு போடுறதோ பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு ஏழைக்கு கல்வி கொடுக்கறது பெரிய விஷயம். அது கோவில் துட்டிலேருந்து கொடுத்தா இன்னும் பெரிய விஷயம். ஆலயத்தோட அறிவாலயம் பெருசு சார். அறிவாலயம்னா இவங்க அறிவாலயம் இல்லை, அறிவாலயம் பெருசு ஆக்சுவலா. சோ அதனால வந்து அது புரிஞ்சுக்காம பாஜகவுடனான அது சொல்றேன்னா, ஏன் இவ்வளவு தூரம் நான் இதை சொல்றேன்னா, நீங்க பாஜகவோட சேர்ந்ததுனால நீங்க இழக்க போற விஷயங்கள் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து மெகா கூட்டணி அமையல. அதனாலதான் சொல்றேன், நீங்க பைபோலார் பாலிடிக்ஸ்ல இந்த வாட்டி விஜய்க்கு பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே நான் பார்க்கிறேன். பாஜகவுடனான கூட்டணியை இணக்கமா ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய தேவையும் திரு இபிஎஸ்க்கு இருக்குல்ல. எதிர்கட்சிகள் இணக்கமான கூட்டணி இல்ல, பொருந்தா கூட்டணியை நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணின்னு சொல்லும் போது அவர் அந்த இணக்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிற போது அவர் அதெல்லாம் பேசித்தானே ஆகணும். அந்த கருத்தை அவர் இணக்கமா தான் சார் இருக்காரு. அந்த இணக்கத்தை வந்து கெடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் கெடுக்குது. பாஜக பங்கு வைக்கும் அமைச்சரவை, என்டிஏவோட கூட்டணி மந்திரி சபை, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இலாக்காவை பங்கு போட்டுக் கொள்வோம்னு பாஜகவோட அபிஷியல் பிரஸ் ரிலீஸ், இதெல்லாம் கெடுக்கிறது அவங்க தான், பாஜக தான் கெடுக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு 26 முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம். இதெல்லாம் யார் பேசுறது? பாஜக தான் பேசுறாங்க. இதெல்லாம் தான் அந்த கூட்டணிக்குள்ள சரியான ஒரு ஜெல்லாகாத ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் பாதி பேர் வந்து அந்த கூட்டணியை விரும்பல. அவர்கள் வந்து விஜயோட நம்ம கட்சி சேரும்னா அவங்க நினைச்சிருந்தாங்க. விஜய் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் தற்காலிகமா வச்சது அவங்களுக்கு பெரிய பேரெதிர்ச்சியா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கூட்டணி எப்படியே தொடர்ந்தால் இது எந்த அளவுக்கு, அதுக்குன்னு திமுக வந்து பிரமாதமா ஆட்சி செய்து அது மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது அப்படின்லாம் நான் அந்த விஷயத்தை சொல்லவே வரல.
அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதை வந்து கேஷ் பண்றதுக்கான வாய்ப்பை வந்து அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா அப்படின்றதான் கேள்வி. இல்ல. ஓகே, திரு சத்யன், இருதுருவ அரசியல் தான் இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில். 2026 இந்த இருதுருவ அரசியலுடைய தன்மையில அதை தக்க வைக்க, அந்த பிடியை இன்னும் இறுக்கமா வச்சுக்க அதிமுகவுடைய தன்மை, கட்சி கட்டமைப்பு பலம், கூட்டணி பலம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கறதான் திரு பிரியன் கேள்வி. சார், கேள்வி கேட்ட அவருக்கே தெரியும் பதில் என்னன்னு. ஆனால் அதை பேசக்கூடிய இடத்துல அவர் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் தனிநபர் விமர்சனத்துக்கு போக விரும்பல. 200 கோடி ஆட்டையை போட்டு ஒட்டுமொத்த திமுகவை சேர்ந்த டீமே ராஜினாமா, KN நேரு போகிற இடத்துலலாம் கட்சி தொண்டர்கள் போர்க்கொடி, இன்றைக்கி திருப்பூர் மேயரை மக்கள் முற்றுகையிட்டு உள்கட்சியிலேயே பஞ்சாயத்து, கோஷ்டி பூசல், கோஷ்டி அரசியல், கூட்டணி கட்சிகளின் அதிருப்தி, இதை பேச வேண்டிய இடத்துல இன்றைக்கி எதை பேசுகிறாங்க பாருங்கள். தீண்டத்தகாத கட்சி அதிமுக, அதனால தான் யாரும் கூட்டணிக்கு வரலன்னு விமர்சனம் வச்சவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலேருந்து தலைவர் வந்து கடைசி ஆள் வரைக்கும் அப்படியே அலறி துடிக்கிறாங்க பாருங்க. இப்போ என்ன பேசி நரேட்டிவ் ட்ரை பண்ணுறாங்க? இது பொருந்தாத கூட்டணி, இது களத்தில் எதிரொலிக்காத கூட்டணி. தொண்டர்களுக்கே என்னமோ அதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர்கிட்ட போய் அவர் சர்வே எடுத்தாருன்னு தெரியல. ஆனால் தன்னுடைய கற்பனை வளங்களையும் சித்தரிப்புகளுக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுற பட்டவர்த்தனமாக வெளியே தெரியுது. எடப்பாடியார் வைத்த விமர்சனம் என்ன? அவர் வந்து உங்களுடைய நிர்வாக திறன்மை, குறிப்பாக நிதி நிர்வாகத்தை பற்றி நேரடியாக கேள்வி கேட்குறாரு. சார், 59 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரி, பல்கலைக்கழகம் கொடுத்த எடப்பாடியார் எங்கேயுமே அதை வந்து கோயிலோட உண்டியிலிருந்து வந்த காசுன்னு ஒதுக்கல சார். அது ஆளுமை, அது நிர்வாக திறமை. ஆனால் வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குற இந்த அரசு, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் ஜிடிபியில் தமிழ்நாடு 9.69 அப்படின்னு என்ன அர்த்தம்? வருவாய், நேரடி வருவாய், மறைமுக வருவாய் அரசோட கஜானாக்கு வருது. நம்பர் 1 கடன் வாங்கும் மாநிலமாக இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கல்வி நிலையங்கள் அமைப்பேன்னு சொல்றது தான் கேள்வியாக கேட்குறது. சரி, 2 கேள்வி நீங்க உள்வாங்கிக்கலாமா? 2 கேள்வி இப்போ நீங்க சொன்னதிலிருந்து 2 கேள்வி நீங்க அதை உள்வாங்கிட்டும் பதில் சொல்லுங்க. ஒன்று, திமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இந்த அரசு மீதான அதிருப்தி, இதெல்லாம் தான் வாக்குகளாக நீங்க அறுவடை பண்ணணும். அந்த அறுவடை பண்ற இடத்துல பலத்தோடு நீங்க இருக்கீங்களா? கட்சி கட்டமைப்பா ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒரு பலத்தோட இருக்கீங்களா, இல்ல கூட்டணி பலத்தோட இருக்கீங்களா? அது 2 தான் உங்களுக்கு தேர்தலில் பலன் கொடுக்கும். ஒன்று கட்சி கட்டமைப்பு பலம், இன்னொன்று கூட்டணி பலம். அது 2ஓட இருக்கா, ஒரு பெர்செப்ஷன் இருக்கா அதிமுகவுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அறநிலையத்துறை கோவில்களை விட்டு வெளியேறணும், ஏன் கல்வி நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய கேள்வி, RSS உடைய கேள்வி. அவங்க தான் நீதிமன்றங்களுக்கெல்லாம் போனாங்க, இந்த விமர்சனங்களையும் தொடர்ந்து வைக்கிறாங்க. பக்தவச்சலம், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லா ஆட்சி காலத்திலையும் தொடங்கி நடக்குது தானே அறநிலையத்துறை வந்து கல்லூரிகளை தொடங்குறது. இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாதா அப்படிங்கிறது 2வது கேள்வி. இதுதான் விமர்சனமா வைக்கப்பட்டது. சார், வரலாற்றை திரும்பி பார்க்கணுன்னா அரசாங்க கஜானா காலியாகும் பொழுது தான் திருத்தணியில் கல்லூரி வந்தது, மற்ற இடங்களில் கல்லூரி வந்தது. இங்கே அரசாங்க கஜானா காலி இல்லை சார். 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க வருஷம். உற்பத்தியில் தமிழகத்தின் முதல் மாநிலம்னா அதில் வர வரி எங்கே போகுதுன்னு தானே கேள்வியாக வருது. எங்கேயுமே எடப்பாடியார் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவது தவறுன்னு எங்கேயுமே பேசலையே சார். 18 கோடி என்ன வட்டியாக வருது தெரியுமா சார்? இது அதே கோவிலில் தங்கத்தை கொண்டு போய் காணிக்கையாப்பட்டு அந்த தங்கத்தை உருக்குனீங்கல்ல சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதைத்தானே கொண்டு போய் வச்சுருக்கீங்க, முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதில் வர வட்டி மட்டுமே. அப்போல்லாம் எடப்பாடி இந்த கேள்வி கேட்கலையே. இப்போ ஏன் கேட்குறாருன்னா, கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் இதில் பட்டவர்த்தனமா. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கப்புறம் அவருடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம், ப்ளூ ஒயிட் ஸ்கீம், அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி மக்களுக்கு போகுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, இத நம்ம கொடுத்தாரா? இத நீங்க சொன்னது தாலிக்கு தங்கம் கொடுத்தாரா? ஓகே, இத நம்ம கேட்போம். இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம வெறும் அரசு நிர்வாகம் மட்டும் நடக்குது. ஆனா கடனுக்கு மேல கடன் மட்டும் வாங்கிட்டு அந்த உண்டியல் காசையும் கை வைக்கும் போது அப்போ உங்களோட நிதி மேலாண்மை தானே கேள்வி கேட்கிறாரு. நிதி மேலாண்மைக்கு பதில் சொல்றது விட்டு இது RSS அஜெண்டா, ஹிந்துத்துவ அஜெண்டாங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க ஒரு சாயம் பூசுறதுக்கு. இப்போ இருதுருவ அரசியலுக்கு உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். மரியாதைக்குரிய கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட எல்லாரும் அதான் சொன்னாங்க, 3ஆவதா ஒரு கட்சி வந்துருச்சு,
திமுக எதிர்ப்பு வாழ்க்கை வந்து அதிமுகவுக்கு போகாம தடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு அப்படின்னு எல்லா விமர்சனமும் வந்துச்சு. ஆனா 8.3 விழுக்காடு எடுத்த கேப்டன் அந்த இடத்துல 2011 தேர்தல், அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி வந்து திமுக எதிர்கட்சிங்கிற தகுதியை போச்சு சார். இதுதான் வரலாறு. இப்போ இன்னொன்று சித்தரிப்பு என்ன தெரியுமா? புதிதாக வந்தவர் திமுகவின் எதிர்ப்பு வாக்கை அதிமுகவுக்கு போகாமல் மடைமாற்றி விடுவார். தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தோல்வி, கண்டிப்பாக வீட்டுக்கு போக போகிறோம், இனிமேல் திமுக ஆட்சி கிடையாது தெரிஞ்சா போச்சு. ஆனால் அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை எவ்வாறு ஒரு திசை திருப்பி மடை மாற்றி ஒரு சித்தரிப்பு கொடுக்கலாங்கிறத கதை ஓடுது இப்போதைக்கு. அந்த கதையில் ஒன்று தான் விஜய் வந்தால் திமுக எதிர்ப்பு வாக்குலேயே அதிமுக போகாமல் பண்ணிடுவாங்க. களத்தில் போய் பார்க்க சொல்லுங்க சார். களத்தில் சத்தியம் நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். களத்தில் இருக்கு. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட், வரலாறு கரெக்ட். ஃபேக்சுவலா ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுல ஃபேக்சுவலா ஒரு கேள்வி. விஜயகாந்த் வந்து உங்களோட சேர்ந்தார், அதிமுகவோட சேர்ந்தாரு. அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சது. அவர்கிட்ட அப்ப 10% வாக்கு சதவீதம் இருந்ததுனால தான், வாக்கு வங்கி இருந்ததுனால தான் ஜெயலலிதாவும் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு தொகுதிகள்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதனால திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை இழக்க முடிஞ்சது. இப்ப அப்படி இல்லைல்ல. பாஜகவோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, பாஜகவுடைய லயபிலிட்டிஸையும் நீங்க தூக்கி சுமக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, அவங்க மீதான விமர்சனங்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது முதல் விமர்சனம். இன்னொன்னு, ஏற்கனவே நம்ம பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். திரு கருணாநிதி இல்ல, திருமிகு ஜெயலலிதா இல்ல, அதிமுக பிளவுபட்டிருக்கு, விஜய்ங்கிற ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் உள்ள வராரு. இந்த சிக்கல் வேற, நீங்க பழசு பேசின சிக்கல் வேற, அந்த சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற இல்லையா? ரெண்டையும் ஒப்பிடா செய்ய முடியாதுல்ல. ஒப்பீடு செய்யறதோட வரலாறு முக்கியம் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட் தான். 5 ஆண்டு இவர்கள், 5 ஆண்டு அவர்கள். அதை உடைக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னால அஇஅதிமுக தொடங்கினதுக்கு அப்புறம் பேக் டு பேக் வந்த வரலாறு கிடையாது சார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்று மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி என்று வைத்தாலும் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது அஇஅதிமுக. இதான வரலாறு. இப்போ ஒரு கூட்டணி வந்ததுனால தனிப்பெரும்பான்மைன்னு முன்னால சொல்ல முடியாதுல்ல. எங்கனால் அவர்களும் பலன் அடைந்தார்கள், எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தும் அவருக்கு மரியாதை. தேர்தல் உடன்பாடு அதுதானே. நீங்க சொல்ற மாதிரி பாஜக லயபிலிட்டின்னு சொல்ற இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலும் இதே பாஜகவுடன் தான் கூட்டணி வச்சோம். இப்போ 3வது முறையாக ஆட்சி கட்டில உட்காருவதற்கு கேட்கிறோம். நாங்க 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு தாருங்கள் இரட்டை இலைக்குன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப கூட 45 கான்ஸ்டுவன்சில நாங்க இழந்த வாக்கு சதவீதம் வெறும் 2,16,000 வாக்குகள் மட்டுமே. ஆனா அதே சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் பாஜக கிடைச்சாங்கல்ல. ஆனா 2019 வரலாறு பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட். ஆனா அதே தொடர்ச்சியாக வந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக கிடைச்சாங்க? எப்படி அஇஅதிமுகனால மிகப்பெரிய எதிர்கட்சியாக போய் உட்கார முடியுது? அது வெறும் 45 தொகுதிகளில் வெறும் 2,16,000 ஓட்டில் தான் நாங்கள் 45 தொகுதியை இழந்தோம். அந்த 2,16,000 ஓட்டு வந்துருச்சுன்னா நீ நாங்கள் ஆளுங்கட்சி. ஓகே, புள்ளி விவரத்தோட பேசினா புள்ளி விவரத்தோட பேசலாம். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு சாயத்தை பூசும் முயற்சி? நீங்க கேட்ட அந்த கேள்விகிட்ட போயிட்டு தோல்வி பயம் வந்திருக்குங்கிற தெளிவா தெரியுது இல்ல. நான் அடுத்த சுற்றுக்கு வரேன். திரு பிரியன், திரு சத்யன் கேட்டதுல ஒரு கேள்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாஜகவுடன் தானே நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம். 2 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த பிறகும் நாங்கள் வந்து கூட்டணியாக 75 இடங்கள் அவங்களால பெற முடிஞ்சது. பாஜகவுக்கு 4 இடங்கள் கிடைச்சது. அப்போ பாஜகவையும் நாங்கள் தூக்கி தானே சுமந்தோம், எங்களுக்கு லாபம் தானே கிடைச்சதுன்னு தானே சொல்கிறேன். அதாவது கொங்கு மண்டலத்தில் 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த 8 டிஸ்ட்ரிக்டில் 57 இடங்கள் இருக்குது. அதில் 35 இடங்கள் வாங்கியதுனால தான் 66 வந்தது. அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் அவங்க பலமாக இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் அதை ஒத்துக்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக்டில் மற்ற ஏரியாவில் அவங்க பலமாக இல்லை. ரெண்டாவது, அப்போவே அஇஅதிமுக, பாஜக, பாமகலாம் கூட்டணியில் ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டணியில் அப்போ இருந்தபோது அப்போது பைபோலார் பாலிடிக்ஸில் விஜயெல்லாம் கிடையாது. விஜயெல்லாம் இல்லை. ஸோ பைபோலாரில் அதிமுக தான் ஒரே ஆல்டர்னேட். அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. இப்போ அப்படி இல்லைன்றதான் பாயிண்ட். ஓகே, சரி, நீங்க பதில் சொல்லிருங்க, சுருக்கமா பதில் சொல்லுங்க சத்யன். நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட போறேன். அப்போ பாமக எல்லாரும் உங்க கூட இருந்தாங்க, கூட்டணியில இருந்தாங்க. அப்புறம் விஜய் இல்ல. ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் சார். பதில் என்ன தெரியுமா சார்? அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை தலைமை. 3வது முறையாக கேட்கும் பொழுது கூட நாங்கள் போனது இரட்டை தலைமையில் போனோம். இப்போ கூட கொஞ்ச நாட்கள் முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரிந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒன்றுபட வேண்டும் இல்லவான்னு. எங்கேயுமே சரி, எலெக்ஷன் கமிஷன்லையும் சரி, கோர்ட்லேயும் சரி, எங்கேயுமே அதிமுக பிரிஞ்சிருக்குங்கிற எங்கேயுமே ரெக்கார்டே கிடையாது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமை, அந்த தலைமை வந்து எடப்பாடியார் அவர் மட்டும்தான். அவர் தலைமையில் தான் 2,06,00,000 உறுப்பினர்கள். சரி, அஇஅதிமுக எடப்பாடியார் தான் சிஎம் கேண்டிடேட். இதோட அங்கீகாரம் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 2024 2% வாக்கு அதிகமா மக்கள் அங்கீகாரமா கொடுத்தது. இதெல்லாம் திட்டமிட்டு பரப்புற விஷ விதை. அதிமுக ஒன்றிணைணும், தெரியாதது எப்படி ஒன்றிணைக்க முடியும்? பேசுவோம். அடுத்த சுற்றுல வரேன் சத்யன். பேசி களம் காணுவதற்கு அதிமுக தயாரா இருக்கு. அடுத்த சுற்றுல வரேன் சத்யன். திரு பெருமாள்மணி, இத்தனை ஆண்டு காலம் பைபோலார்ல திமுக அதிமுக இருந்ததுன்னா இனிமேலும் அதுதான் தொடரப்போகுது. விஜயோடைய வரவுங்கிறது பெருசா இந்த பைபோலார் நரேட்டிவை தொந்தரவு பண்ண போறதில்லைன்னு நம்புறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் தலைப்புக்கு என்னோட பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா அதில் வந்து ஒரு சொல்ல வச்சுருக்கீங்க, கதையாடலை அப்படிங்கிற சொல் ஒரு இலக்கிய சொல்லோட ஒரு விவாதத்தை கட்டுறதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அதில் நீங்கள் 2 பேரை தள்ளிட முடியுமான்னு கேட்குறீங்க. ஒன்று ஐயா சீமான், ஐயா விஜய். இப்போ நான் ஐயா சீமான்ல இருந்தே வரேன். அவர் 2016ஆம் ஆண்டு தேர்தலை முதன்முறையாக சந்தித்த பொழுது 1.1% வாக்குகளை பெற்றார். அப்போது அந்த தேர்தலில் ஐயா கலைஞர் அவர்களும் இருந்தார்கள், அம்மா ஜெயலலிதா அவர்களும் அந்த தேர்தலில் இருந்தார்கள். அதற்கு அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் 2019, 2021, 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் 8.2% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஏன் நான் ஐயா சீமான் அவர்களை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வந்தது. என்னன்னா, கட்சி கட்டமைப்பு, சின்னம், இந்த இரண்டும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த அடிப்படையில் முன்னேற்ற கழகங்களுக்கு இணையான கட்டமைப்பு இல்லாமல், அல்லது முன்னேற்ற கழகங்களுடைய இருபெரும் சின்னங்களுமே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் என்பது ஏறக்குறைய இந்திய அரசியலிலேயே ஒரு கட்சி நீண்ட காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டலை சின்னம் என்பதும் பல்வேறு தேர்தல்களை சந்தித்த சின்னம். ஆனால் ஐயா சீமான் அவர்களை நீங்க எடுத்து பாருங்க, அவருக்கு சின்னம் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி வழங்கப்பட்டது, கடைசி நேரத்தில் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி கூட நீங்கள் முன்னேற்ற கழகங்களை ஒப்பிடுகிற பொழுது ஒரு ஒப்பீட்டு மதிப்பில் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை. ஆனாலுமே கூட ஐயா சீமான் அவர்கள் 8.2% வாக்குகளை எந்த தேர்தலில் பெறுகிறார்? 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல். அது யார் பிரதமர் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலில் இவருக்கு ஒரு பிரதமர் கேண்டிடேட் என்று யாரையும் இவர் முன்னிறுத்த முடியாது. ஏனென்றால் அந்த தேர்தலில் அஇஅதிமுகவும் பிரதமர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தவில்லை என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருந்தாலுமே கூட 8.2. சரி, இதற்கு அடுத்து நடந்த விக்கிரவாண்டி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நீங்க எடுத்துக்கங்க. விக்கிரவாண்டியில அவர் 9.2, ஏறக்குறைய 10% நெருங்கி வந்து விட்டார். ஈரோடு கிழக்குல 16% நெருங்கி போய்விட்டார். அதிமுக போட்டி போடல. நீங்க போட்டி போடல. அப்ப என்னன்னா, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் அறிந்தவரை அல்லது பலரும் அறிந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை. வேறு சில கட்சிகள் கொடுக்கின்றன, அது யார் யார் என்று மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி நாம் அறிந்தவரை வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை என்பது ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் இந்த கட்டுமானம், இந்த சின்னம், வாக்குகளுக்கு பணம், இது எதுவும் இல்லாமல் ஐயா சீமான், நீங்க இடைத்தேர்தலை கூட விட்டுருங்க, அந்த 16% கூட நீங்க விட்டுருங்க, இந்த 9.2% கூட நீங்க விட்டுருங்க போது 14% எங்க ஈரோடு கிழக்குல இன்னும் ஒரு 1% சேர்ந்து வந்திருந்தா போட்டி போடாத டெபாசிட்டே வந்திருக்கும். போட்டி போடாததுனால. ஆமா, நீங்க அதாவது நீங்க இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க திமுக அதிமுக இருவரும் முன்னேற்ற கழகங்களுடைய மனநிலையில் தான் வாக்காளர்கள் இருக்கிறார்களா, அல்லது அதை விட்டு அவர்கள் தாண்டி போகவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில நாம அதை எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இடைத்தேர்தலை பெரிய தேர்தல்களோடு, பொது தேர்தலோடு இப்படி வரையறுத்துக்கலாமா இந்த விவாதத்தை? இருமுனை போட்டின்னு திருமாவோ திரு நயினாரோ சொல்றது என்ன, இல்ல இப்ப திரு சத்யன் அதை டீகோட் பண்ற விஷயத்திலேயோ திரு பிரியன் சொன்னதுலேயோ, வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு போகும், புதுசா ஆரம்பிச்ச கட்சிகளுக்கு போகும், புதிதாக உருவாகக்கூடிய கூட்டணிகளுக்கும் போகும். மக்கள் நல கூட்டணிக்கு 5% வாக்குகள் வரைக்கும் போச்சு. இந்த இருமுனை போட்டிங்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி டீகோட் பண்ணணும்னு கூட நீங்க கூட சொல்லுங்க. இவங்களா அவங்களா ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க நீடிக்கணுமா, இல்ல அவங்களை எதிர்த்து நிக்கிற இவங்க வரணுமா? அதைத்தான் இருமுனை போட்டின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். 10 பேர் கூட களத்துல இருக்கலாம், அது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்ப இருமுனை போட்டினா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னு டிஎம்கே கண்டினியூ ஆகணுமா, 67, 71 அவங்க வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேர்தல்கள் அவங்க வெற்றி பெற்றார்கள், அந்த மாதிரி கண்டினியூ ஆகணுமா?
11, 16 மாதிரி இவங்க ஏடிஎம்கே கண்டினியூ ஆகணுமா அப்படிங்கிறது டிஎம்கேக்கான சாய்ஸ். இல்லைனா ஏடிஎம்கே தான். விஜய் வருவார், பெர்சன்டேஜ் வாங்குவாரா? 10, 15, 20, 25 நமக்கு தெரியாது. சீமான் 8ல இருந்து 10, 15 போவாரா? அதெல்லாம் போவார். ஆட்சியை யார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற இருமுனை போட்டிகளை இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அதுலதான் இப்ப நம்ம பேச. நான் இன்னுமே நீங்க சொன்னதை இன்னும் நான் கூர்மைப்படுத்தி சொல்றேன். என்னன்னா, முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தால் 2ஆம் இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இதுவரைக்கும் கூட்டணிக்கு, இதுவரைக்கும் 2ஆம் இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தால் 2 இடம் திராவிட முன்னேற்ற கழகம். அது இது வரைக்கும். இதுதான் 1977 தேர்தலில் இருந்து 2021 தேர்தல் வரைக்கும் இதுதான் நிலைமை. ஆமா. ஆனால் இந்த நிலைமையில ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 2016 வரைக்கும் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு முனையிலேயும், கலைஞர் ஐயா எதிர்ப்பில் பிறந்த இயக்கம். ஏனென்றால் அந்த திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவாக இருந்தாலுமே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கலைஞர் ஐயா எதிர்ப்பில் பிறந்த ஒரு இயக்கம். அந்த எதிர்ப்பை ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்து கையாண்டார்கள், அம்மா ஜெயலலிதா அவர்களும் தொடர்ந்து கையாண்டார்கள். எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் வைத்தார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். இருவரும் முன்னேற்ற கழகங்களும் ஆட்சி, நிர்வாகம், கட்சி கட்டமைப்பு என்பதில் பல்வேறு ஒற்றுமைகளை கொண்டிருந்தாலுமே கூட அவர்களுக்கிடையே ஒரு மெல்லிய வேறுபாடு இருந்தது. அதுதான் அந்த நான் டைரக்டாவே கேட்கிறேன். ஏடிஎம்கே இப்ப இருக்கிற பொசிஷன் இருக்குல்ல, இருதுருவ அரசியல்ல எதிர்கட்சின்னு இருக்கிற பொசிஷன் இருக்குல்ல, அத இந்த அரசியல்ல இந்த தேர்தல்ல விஜயோட கட்சி பின்னுக்கு தள்ளிடும் அப்படின்றது திரு பிரியனுடைய நரேட்டிவ். ஏன்னா அதை கல்டிவேட் பண்ணக்கூடிய இடத்துல கட்சியோட கட்டமைப்பாவும் அதிமுக பலமா இல்ல, கூட்டணியாவும் பலமா இல்லங்கிற பெர்செப்ஷன் கேம்ல அவங்க தோத்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. சத்யன் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது விஜயகாந்த் வரும்போதும் சரி, அதுக்கு அடுத்த நிகழ்வுகளையும் சரி, மாற்றுங்கிறத மக்கள் யோசிக்கவே இல்லை. ஒன்னு டிஎம்கேங்கிறது ஏடிஎம்கேங்கிறது. இந்த பொசிஷனிங்ல ஏடிஎம்கேயை விஜய் பின்னுக்கு தள்ளுவாரா, இல்ல 3வது இடம் தான், இல்ல 4வது இடம் தான், சீமானுக்கு அடுத்த இடமோ சீமானுக்கு முந்தின இடமோ அப்படிதான் இருக்குமா? பொசிஷனிங் 2வது இடத்துல இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி இருக்க போறாங்களா? சுருக்கமான பதில். நிச்சயமா இந்த இடத்துல தான் நீங்க திமுக என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும். உங்க கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. இந்த இடத்துல தான் திமுக என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும். திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஐயா எடப்பாடி அவர்களையோ விமர்சிப்பதை விட பாரதிய ஜனதா கட்சியையும், ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த தேர்தலுக்கும், அது 17ல இருந்தே அவங்க அதான் சொல்றாங்க. அப்ப திமுக எப்படி பொசிஷன் பண்றாங்க பாருங்க. இல்ல இந்த பிரச்சாரத்துல கடுமையா விமர்சிக்கிறார் இபிஎஸ் திரு ஸ்டாலின். இல்ல நீங்க அவங்க பிரச்சாரமா ஒண்ணு முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா கூட்டணியில வந்ததுனால லாபம் தானே சார். இல்ல நீங்க திமுகவினுடைய பொசிஷனையும் சேர்த்து பாருங்க. சரி, திமுக என்ன நினைக்கிறது, 2ஆம் இடத்திற்கு ஐயா விஜய் அவர்களுடைய கட்சியும் அஇஅதிமுகவும் மோதுவது போன்ற ஒரு சூழலை தாங்கள் ஏற்படுத்துவதுதான் பெர்செப்ஷன்ல சொல்றேன். விஜய் பேசவே இல்லையே, அவர் சீமானையும் பேசல, விஜயையும் பேசலையே, அவர் மெல்ல மெல்ல தன்னை ரிவீல் பண்றாரு. அப்போ நீங்க அவர்கிட்ட போவதற்கு முன்னால் களத்துல ஏற்கனவே இருந்த 2 பிளேயர்ஸும் கேமை எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. அதுல மூத்த அண்ணனான திராவிட முன்னேற்ற கழகம் கேமை எப்படி மாத்துது அப்படின்னா, நாங்க 2026 மட்டும் இல்ல 31, 35லும் நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு நாட்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரசியல் எதிரியாக சொன்னவர்கள் இப்போது ஒரு சித்தாந்த எதிரியாக கட்டமைக்கிறார், பாஜகவோட இணைத்து கட்டமைக்கிறார். அப்போ அவங்க எதை விரும்புறாங்க, அது நான் நீங்க கேட்ட கேள்வியை ஒட்டியே நிக்கிறேன். அவங்க எதை விரும்புறாங்கன்னா, நாம பெர்செப்ஷன் வார்ல ஃபார் அஹெட்டா முன்னாடி நிக்கணும். 2ஆம் இடத்திற்கான மோதல் என்பது ஐயா விஜய் அவர்கள் தலைமை, அவரு கூட்டணின்னு சொல்லிட்டாரு, தலைமையிலான கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இருக்க வேண்டும்னு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறாங்க. ஓகே திரு பிரசன்னா, இருதுருவ அரசியல்ல விஜயையோ சீமானையோ உள்ள கொண்டு வந்துட வேண்டியதில்லை. ஏன்னா திரு சீமான் குறித்த விமர்சனங்களையும் திமுக கூட்டணி தலைவர்கள் வைக்கிறது இல்லை. அப்புறம் அண்ணாமலை குறித்த விமர்சனங்களையும் அவங்க தவிர்த்தாங்க. இப்ப விஜய் குறித்த விமர்சனங்களையும் தவிர்த்து எங்களுக்குள்ளதான் போட்டி அப்படின்ற அந்த பங்காளி சண்டைக்குள்ளே நிக்குதா திமுக அதிமுக? இப்ப நாங்க யாரு கூடயும் சண்டை போடுற மனநிலையில இல்லை. 2வது, என் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சத்யன் ஒரு விஷயம் சொன்னாரு, அதிமுகவையும் பாஜகவும் இணைந்து விட்டதால் திமுகவிற்கு ஒரு பெரிய பயம் அப்படின்னாரு.
வேண்டாம், எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லை. நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் முழுக்க மட்டுமல்ல, இனி வரப்போகிற எல்லா தேர்தல்களிலும் நீங்கள் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, குறிப்பாக இப்படி இந்த இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட், நேற்றுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் கோயம்புத்தூரில் பேசினார்ல, அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் பேசணும் என்பதை நான் வழிமொழிகிறேன். எடப்பாடி பேசணும், கூட ஒருத்தர் மிஸ்ஸிங், எச் ராஜாவையும் கூப்பிட்டு வச்சுக்கங்க. இந்த தேர்தலில் எங்கள் தலைவர் நியமித்த 200 தொகுதிகளை திமுக கழகம் வெற்றி பெறும். அவங்க 210 சொல்லியிருக்காங்க. நாங்க 200 ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் வேற உகாண்டா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகால 210 ஜெயிக்கலாம். நீங்க இப்படியே போங்க, எங்களுக்கு பயம்லாம் இல்லை. நான் சத்யனை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஹெச் ராஜாவே அந்த மேடையில் ஏற்றிக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் சொன்னார், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு எங்கள் ஆட்சியில் இல்லை அப்படின்னார். அதை விட சொன்னார், கோவில் கட்டுவதை பற்றி நாங்க பேசவே இல்லை, நிதி மேலாண்மையை தான் பேசணும்னு. கோவில் பணத்திலிருந்து கல்லூரிகள் கட்டுவதை பற்றி நாங்க பேசல. ஆமா ஆமா, அவர் சொன்னாரு. இன்னைக்கு பேசினது காலையில, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள், பள்ளி கல்லூரிகள் கூட இல்லாமல் இருக்கலாம். இதுதான் சங்கி நோட்டு. பள்ளி கல்லூரிகள் கூட இல்லாமல் இருக்கலாம்ங்கிறது சங்கி நோட்டு. அதுக்கு கீழே கல்வியை விட பக்தி தான் முக்கியம். இதெல்லாம் யாரு பேசுறது? முருகன் பேசல, அண்ணாமலை பேசல, ஹெச் ராஜா பேசல, மரியாதைக்குரிய அண்ணா திமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறத உள்ளபடியே ஒரு அதிமுக தொண்டர் யாராவது கண்ணாடி முன்னாடி நின்னாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சத்யன், நான் ரொம்ப என்னதான் இருந்தாலும் தாய் கழகத்திலேருந்து போனவங்கிற பரிதாப பார்வையோடு உங்களிடத்தில் பேசுகிறேன். ரெண்டாவது அவர் சொன்னது, அறநிலையத்துறைக்கு வேலை கோயில் கட்டுறது தான், பள்ளி கல்லூரி கட்டுறது இல்லை அப்படின்னார். இந்த அறிவு எடப்பாடி பழனிசாமிக்கு 2017 மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதலமைச்சராக தன்னுடைய கையால் பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை பொத்தான் அழுத்தி தொழில்நுட்ப கல்லூரிக்கான கட்டிடத்தை திறந்து வைத்த போது அந்த சதி வேலை எங்கே போனது? எம்ஜிஆர் திறந்து வைத்ததையும் சதி என்று சொல்லுகிறார், அம்மையார் ஜெயலலிதா திறந்து வைத்ததையும் சதி என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்படியே பேச வேண்டும் என்பதனுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து மாறிடாதீங்க. இல்ல, திரு சத்யன் சொன்னதுல என்ன கேள்வினா, நிதிச்சுமை இருக்கு அப்படின்னா கோவில் பணத்திலிருந்து பள்ளி கல்லூரிகள் கட்டினதுல ஒன்னும் சிக்கல் இல்ல, அந்த காலத்துல அதை பண்ணும். இப்போ நிதி இருக்கு, கஜானா ஒன்னும் காலியா இல்ல, ஏகப்பட்ட லட்சம் கடன் வாங்கி இருக்கிறாங்களே, அப்ப கல்லூரிகள் கட்டலாம். சத்யனோட நேரேட்டிவ், அவரு கொஞ்சம் புத்திசாலி அந்த கட்சியில, அது அவரோட நேரேட்டிவ். எடப்பாடி பழனிசாமி பேசினதை தான் நான் படிச்சு காட்டினேன். கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா பள்ளி கல்லூரிகள் கூட தேவையில்லை, கோயில் தான் தேவைன்னு சொன்னதை தான் நான் இப்ப வாசிச்சேன். சத்யன் சொன்ன மாதிரி எடப்பாடி சொல்லலையே. சத்யன் சொன்னதுக்கு நான் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் படித்தவன் என்கிற காரணத்தினால் நான் ஒரு சின்ன வரலாறு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி சொன்னிச்சு, இனிமே தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்க கூடாது அப்படின்னுச்சு. ஏன்னு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பத்திரிகை செய்தி எல்லா செய்திகளையும் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? கடன் சுமை அதிகமாக வைத்திருக்கிறீர்கள், கடன் இனிமே பெறுவதற்கு தகுதியற்ற மாநிலம் நீங்கள், நிதி மேலாண்மையில் சீரழிந்து இருக்கிறீர்கள், பொருளாதாரத்தில் 18வது இடத்தில் இருக்கிறீர்கள், தொழில் வளர்ச்சியில் 14வது இடத்தில் இருக்கிறீர்கள், தொழில் முன்னேற்றத்தில் 17வது இடத்தில் இருக்கிறீர்கள், ஜிடிபி ரேட்ல -4.8ல இருக்கீங்கன்னு அன்னைக்கு சொன்னது ரிசர்வ் பேங்க். யாரை பார்த்து? இன்னைக்கு சொல்றீங்கல்ல எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்கல்ல நீங்கள் நிதி சுமையை அப்படின்னு, அந்த பாடம்லாம் வேற யாருக்காவது எடுங்க. நான் புள்ளி விவரம் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டில் இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஏன் கடன் கொடுக்குது? ரிசர்வ் பேங்க் ஏன் கடன் வாங்க அனுமதிக்குது? இந்த தமிழ்நாட்டினுடைய பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டின் படி இன்றைக்கு இருக்கிற ஜிடிபியின் அடிப்படையின்படி, அன்னைக்கு அவங்க வச்சிருந்த ஜிடிபிக்கும் நாங்க வச்சிருக்கிற ஜிடிபிக்குமான வித்தியாசம் மடுவுக்கு மலைக்குமான வித்தியாசம். இந்தியாவிலே 9.69% வைத்திருக்கிறோம். நீங்கள் விட்டு போன கடன் எவ்வளவு? திமுக ஆட்சியில் முடிகிற போது வேற 54,000 கோடி. அவங்க விட்டுட்டு போன கடன் 5.17 லட்சம் கோடி. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட்டு போறப்ப 5.18 லட்சம் கோடி. அதை யார் அடைப்பது? அது இல்லாம நான் ரெஸ்பான்சிபிலிட்டி டெபிட், தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மீது வைத்து விட்டு போன கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த விமர்சனங்கள் எல்லாம் கல்டிவேட் பண்ணக்கூடிய இடத்துல ஏடிஎம்கே இருக்குதானே? இல்லங்க, கூட்டணி பலத்தோட இருக்காதானே? 2021ல பாஜகவோட தான் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதனாலதான் தோத்து போனீங்க. இப்பவும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே சார் தோத்து. நான் என்ன சொல்றேன், 10 ஆண்டுகள் பாஜகவோடு அவர்கள் சேர்ந்து சந்தித்த எத்தனை தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள்? பதில் நான் திரும்பவும் நீங்க இப்படியே வாங்கங்கிறேன். நான் மீண்டும் அந்த புள்ளிவரத்துக்கு போற போது, தமிழ்நாடு பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டின் படி தமிழ்நாடு பெறக்கூடிய கடனினுடைய அளவு 29.17% சார்.
ஆனா நாம வாங்கியிருக்கிறது ஒரு 23% தான் நிதி ஆயோக் சொல்லுது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்தியாவில் நிதிச்சுமையை சரியாக வடிவமைத்து சிறு குறு தொழிலை உற்பத்தி செய்து அதற்கான மாஸ்டர் மைண்ட் அவார்டை வாங்கினது இந்த கடந்த 3 வருஷம் திமுக ஆட்சி. இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் கீழே போய்கிட்டு இருக்கிறப்ப இந்திய தேசிய சராசரியை விட ஒரு மாநிலம் 3% தனிநபர் வருமானத்தை உயர்த்தியது எதுன்னா தமிழ்நாடு. தொழில் ஊக்குவிப்பில் இந்த வருஷம் இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு, இந்தியாவிலேயே முதல் மாநிலம். குஜராத்தை மகாராஷ்டிரத்தை பின்னாடி தள்ளி இருக்கும். இதெல்லாம் எதை காட்டுது? இதெல்லாம் இந்த விமர்சனங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வச்சு அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இல்லைன்னா தாவேகா விஜய் இருக்கிறதாக ஒத்துக்குறீங்களா? அப்ப பைபோலார் பாலிடிக்ஸ் அவங்க வந்தறதா சொன்ன வார்த்தையே எனக்கு ஒரு புதிராக இருந்தது. அதற்குனா அவங்க சார்பில் இருந்து பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால நான் மறுக்கிறேன். நானும் சத்யனும் பங்காளிங்க, நாங்க அடிச்சுக்குவோம். ஆனா இப்ப சத்யன் உண்மையான அதிமுக தொண்டர், அவருக்கு சில விஷயங்கள்ல கோவம் வரும், அதை நான் ஆதரிப்பேன். ஆனா எடப்பாடி பண்றதை நான் ஆதரிக்க மாட்டேன். அவர் சங்கியா மாறிக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் பேசுறீங்கல்ல, நான் தவறு செஞ்சா சத்யன் சுட்டி காட்டுறதும் சத்யன் தவறு செஞ்சா நாங்க சுட்டி காட்டுறதும் இது திராவிட இயக்கங்களுடைய மரபு. நீங்க பார்ட் டைம் அரசியல்வாதின்னு பாஜக தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னமோ இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் சொன்னாரு. நீங்க அவரை கூட சொன்னீங்க கரிஷ்மாட்டிக் லீடர் அப்படின்னீங்க. சார், வாட் இஸ் மீன் பை கரிஷ்மாட்டிக் லீடர் சார்? திரை மூலமா கிடைச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இஸ் a charismatic leader. தலைவர் கலைஞர் was a charismatic writer. அம்மையார் ஜெயலலிதா was a charismatic leader. இவங்க எல்லாம் எந்த அடிப்படையில் லீடரா வந்தாங்க? நீங்க விஜய் போய் யாரோட சார் யாரோ ஒப்பிடுறீங்க? அந்த வார்த்தையே தவறுங்கிறேன் சார். லீடர்ஷிப், வாட் இஸ் மை லீடர்ஷிப்? நீங்க எம்ஜிஆருடைய லீடர்ஷிப் எடுத்து பாருங்க. இது யாரை ஒப்பிடுறதுன்னு இருக்குல்ல. நான் தான் சொல்றேன், இது திராவிட இயக்கமன். இந்த திராவிட இயக்கத்துல அதிமுக திராவிட சித்தாந்தத்தை மீறி போச்சுன்னா அதை கேள்வி கேட்கிற இடத்தில் நாங்கள் தான் இருப்போம். பேசும் திரு சத்யன், இருதுருவ அரசியலுக்குள்ள திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு ஆண்டு காலம் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. அதிமுக இருக்கணுமா? திமுக விரும்புது, அவங்க தான் இருக்கணும், நாங்க தான் 2 பேர் தான் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா அதை தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா பாஜக சார்பு நிலை, RSS சார்பு நிலையில அது பலவீனமாக அதிமுகவுக்கு இருப்பதாக தான் திரு பிரசன்னாவும் சொன்னார். அதாவது ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு. நரேட்டிவ் செட் பண்ணுறதுல கை வந்த கலை திமுகவுக்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரை சார்ந்திருக்காங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. இங்கே கூட்டணி அமையப்பெறக்கூடிய விஷயங்களை முடிவெடுக்க போகிறது அதிமுக, எங்கள் தலைவர் எடப்பாடியார் தான். இப்போ பாஜக சார்பு நிலைங்கிறது எங்கே வருது? ரெண்டு உதாரணம் சொல்லலாம் வேகமாக, இடைமறிக்காமல் இருந்தால். இதே பாஜக மத்தியில் ஆளுகின்ற போது கூட்டணியில் இருந்தபோது தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத 7.5% நீட் உள்ஒதுக்கீடு கொடுத்தது அஇஅதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. சாத்தியப்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடியார். 11 மருத்துவக் கல்விகள் ஒரே ஆண்டில் கொண்டு வந்தது. அதனால் இந்த கூட்டணி இணக்கம் என்பது கொள்கையினால் அல்ல, மக்கள் நலன் சார்ந்தது. அதனால் இது வேணும்னே ஒரு சித்தாந்தத்தை முழுங்குறாங்க. இவங்க பிடிஎம், இவங்க அடிமை இனிமேல், இதெல்லாம் அவங்களோட முயற்சி, திமுகவோட முயற்சி. ஏன்னா அவங்களோட சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வேதனை தான் இருக்குது. நண்பர் பிரசன்னா அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படியே லைனாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஃபிஸ்கல் டெபிசிட்டில் என்ன பர்சன்டேஜ் RBI சொல்லுதோ அதான் கடனாக வாங்கியிருக்கேன்னு, அதே தான் அதிமுக காலத்தில் இருந்துச்சு. அந்த வரம்பு, இந்த வரையறை என்னவோ அந்த வரையறை தான் நாங்கள் கடன் வாங்கணும். 5,18,000 கோடி கடன் விட்டு போயிட்டாங்க, அதை அடைச்சோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நாளைக்கு மரியாதைக்குரிய பிரசன்னா அவர்கள் அஇஅதிமுக விட்டு சென்ற கடனில் எவ்வளோ கடனை அடைச்சாங்க, அப்புறம் ஏன் 4 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க? வரியை ஏற்றுனதுல மட்டும் மின்சார சொத்து அனைத்து வரியும் ஏற்றி மக்களை சொன்ன கருத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. 1,18,000 உங்க புரிதலுக்காக சொல்றேன், காசுலாம் எங்க போச்சு? உங்க புரிதலுக்காக சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கடன் வாங்க கூடாது, கடன் கொடுக்க கூடாதுன்னு RBI. சரி சத்யன் பதில் சொல்லட்டும். முதல் சுற்றுல எல்லாருக்கும் நேரம் கொடுத்தாச்சு, அவர் பதில் சொல்லட்டும். கடன் கொடுக்க கூடாதுன்னு RBI இன்னைக்கு சொல்ல. பிரசன்னாக்கு வேணா நான் தரவுகள் தரேன். GDP -4.5. நான் தரவுகள் தரேன். -4.5ல பிரசன்னா நான் தரவுகள் தரேன். RBI இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்க கூடாது, அந்த கடனை பெறுகிற தகுதி தமிழ்நாட்டுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் பேசுனீங்கன்னா கேட்காது. சத்யன் அவர் பதில் சொல்லட்டும். இல்ல நீங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சி 8.6. சத்யன் பதறாதீங்க.
சரி, நம்ம இல்ல தலைப்பு அதுவும் இல்ல, தலைப்பு நம்ம பொருளாதாரம் தொடர்பா நம்ம இன்னைக்கு தலைப்பு வைக்கல, நம்ம இருதுருவ அரசியல் தான் தலைப்பா வச்சிருக்கோம். அதுக்கு அவருக்கு நான் விளக்கம் வாங்குறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. இல்ல சத்யன் ஒரு நிமிஷம் பிரசன், நான் வரேன். இல்ல சரி சார், அது விளக்கம் சொல்லியாச்சு. நீங்க சொன்னீங்க அவர் பேசினாரு, அதுக்கு நீங்களும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நம்ம அதுலயே நீடிக்க வேண்டாம். நீங்க சொன்னதை தான் நான் அவர்கிட்ட கேள்வியா கேட்கிறேன். இல்ல பொலிட்டிக்கல் கொஸ்டின் என்ன, நாங்க பாஜகவை எதிர்த்தும் நாங்க இங்க திட்டங்களை செயல்படுத்தி இருக்கோம். 7.5% இடஒதுக்கீடு நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது எலெக்ஷனுக்கான கூட்டணி. ரொம்ப குறிப்பா திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றுவதற்காக பாஜகவுடன் இணைந்திருக்கிறோம். அவ்வளவு. சரிங்க சார். தலவாய் சுந்தரத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினார்? அப்ப சேர்த்துக்கிட்டார். ஏன் நீக்கினார்? ஏன் சேர்த்தாருன்னு நான் கேட்கல, ஏன் நீக்கினார்? RSS பேரணியில் கலந்து கொண்டது. கடந்த வாரம் SP வேலுமணி என்ன பண்ணார்? அதே RSS பேரணியில் கலந்துக்கிட்டார். KV முன்னுசாமி அமித்ஷாவை என்ன சொன்னார்? ராயபுரத்தில் இருக்கிற எங்க அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொன்னார்? திண்டுக்கல் சீனிவாச அண்ணன் என்ன சொன்னார்? அதுவும் ஊழியர் கூட்டத்தில், இந்த அடிதடிலாம் நடந்துச்சு இல்ல, அந்த ஊழியர் கூட்டத்தில் தேவையில்லாத சுமையை எங்கள் தலையில் வச்சுக்கிட்டு எங்களை தலைன்னு அலைய விடுறாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லை சார்? அது எதனால சார்? இது பொருந்தா கூட்டணி. எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் 1000 முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய நோக்கம் பாஜகவை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். அதே புள்ளிதானே திமுக எதிர்ப்பு. நான் திரும்பவும் சொல்றேன்ல, இப்ப அவங்க சொல்றது கொள்கை என்பது என்ன? மதவாதத்தை வேறறுக்க வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆக மதவாதத்தை வேறறுப்பதும் மதச்சார்பின்மையை இந்தியாவினுடைய முகமாக காட்டுவதுதான் எங்கள் கொள்கையினுடைய நோக்கம்ங்கிறத பல முறை எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் கைகோர்த்து சொல்லியிருக்கோம். இதுதான் கோவில் தான் முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி நான் திரும்ப பேசணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இங்கே மக்கள் தெளிவா இருக்காங்க. பள்ளிக்கூடம் வேணுமா, கோயில் வேணுமான்னா எழுத்தறிவித்தவன் இறைவன்னா இங்கதான் நற்றிணையில எழுத்தறிவித்தவன் இறைவன். இங்க பாடம் சொல்லி கொடுப்போம். கோயில்லாம் வேணாயா எங்களுக்கு, பள்ளிக்கூடம் வேண்டாம், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம்னா. ஏன் இதை சொல்லுகிறோம்னா, இந்த இடத்துல பாஜகவினுடைய ஆதரவாக இல்லை, பாஜகவினுடைய கொள்கை பிரச்சாரகராக, பாஜகவினுடைய உண்மையான தலைவராகவே எடப்பாடி மாறிவிட்டார். நான் இன்னைக்கு அவரை நான் நக்கலை கிரிட்டிசைஸ் பண்ணல, ரொம்ப வருத்தத்தோட பாக்குறேன். எம்ஜிஆர் அண்ணன் 2 வரலாறு சொன்னார்ல, எம்ஜிஆர் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு. 1982 மார்ச் மாசம் இதே டெல்லியில எம்ஜிஆர் அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரனோடு போன போது RSS ஒரு காட்டுமிராண்டி கும்பலை போல எங்களை தாக்க முற்பட்டது. இன்னும் குறிப்பாக பன்ருட்டி ராமச்சந்திரனை கீழே தள்ளினார்கள். இது அயோக்கியத்தனமானது, கண்டிக்கிறேன், இவர்களை அனுமதிக்கவே கூடாது இந்தியாவில் தீர்மானம் போட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஓகே, திரு பெருமாள்மணி, பாஜகவுடன் இணைத்தோ அதிமுகவை தனிச்சோ, கூட்டணியாகவோ தனிச்சோ, இந்த கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளதான் நடந்துட்டே இருக்கு. திமுக வெர்சஸ் அதிமுக, இல்ல திமுக வெர்சஸ் அதிமுக பிளஸ் பாஜக, அப்படிதான் நடக்குது. அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே, இருதுருவ அரசியலுடைய தன்மையை இந்த உரையாடலுக்குள்ளேயே, இல்ல நீங்க சொல்ற கதையாடலுக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கு இல்ல என்னன்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மெல்ல மெல்ல முன்னேற்ற கழகங்களுக்கு இருந்த ஒரு தன்மையை அஇஅதிமுக இழந்து அது ஒரு பாஜகவினுடைய தன்மையை அது பெறுகிறது அப்படிங்கிற இடத்துல இவங்களை பாஜகவினுடைய கொள்கைக்குள்ள, நீங்க இன்றைக்கு சித்தாந்தத்துக்குள்ளேயே கொண்டு அவங்க அதிமுகவை அடைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் அடைக்கிறது இருக்கட்டும் சார், நீங்க இல்ல உங்க கருத்து என்ன? அவங்க அடைக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, நான் அதை இல்ல நீங்க சொல்லுங்க. அதிமுக போக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல முடிச்சிடறேன் சொல்லுங்க. என்னன்னா, இதே நேரத்துல பெரியாரையும் அம்பேத்கரையும் பிடித்து கொண்டு விஜய் மேலெலும்பி வருகிறார். அதை தான் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இந்த மண்ணில இவங்க நீண்ட காலமாக ஒரு அரசியலை முன்னேற்ற கழகங்கள் எடுத்திருக்கின்றன. அப்போ அந்த தன்மை இதுவரை அவங்களுக்கு மாறாம இருந்தது. அவங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுப்பாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் அதிமுக ஒன்னும் புறம் தள்ளல. ஆனா அவங்க மேல எப்படி அப்படி ஒரு KP முனுசாமி பேசிடுறாரு, செல்லூர் ராஜு பேசிடுறாருல. ஆனா இப்ப ஐயா பிரியன் ஒரு அறச்சீற்றத்தோட கேட்கிறாருல்ல, நீ ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க? அதை சொல்லு, உன் நிலைப்பாடு என்ன? இப்ப நான் ஒரு அரசியல் ஆய்வாளரா கூட என்னோட நிலைப்பாடை சொல்லணும்னா அஇஅதிமுக தோக்கி பிரசன்ன அந்த கேள்வியை கேட்க நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதிமுகவை விட பாஜக எதிர்ப்ப விஜய் தீவிரப்படுத்துறதுனால நீங்க இது ஒரு விஷயம் இல்ல, இதை மட்டும் முடிச்சிடுறேன். அமித்ஷா சொல்றது, அடுத்து இன்றைக்கு ஐயா எடப்பாடி பேசினது, இதுல எல்லாம் அஇஅதிமுகவினுடைய தன்மையவே திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுது.
அப்போ அந்த இடத்துல ஐயா விஜய் அவர்களுடைய வருகை வருது. அது அதிமுகவா மாத்திக்குதா திமுக மாத்துதா? அவங்க நடந்துக்கிறதா சொல்றாங்க. அவங்க நடந்துக்கிறதுனால திமுக விமர்சிக்குதா? இல்ல ரெண்டு ஒண்ணு இல்ல. இந்த கேள்வி நீங்க ஒரு அரசியல் இல்ல என்ன தாண்டி கூட போலாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களை தப்பா சொல்லல. இல்ல நீங்க என்ன தப்பா சொல்ல. நீங்க ஒரு பார்வையாளர் அரசியல் ஆய்வாளர்ங்கறனால ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு நேத்திக்கும் கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேசிய பேச்சு ஏற்புடையதுன்னு நீங்க நம்புறீங்களா சார்? பதில் சொல்லுங்க. இல்ல அந்த அதுதான் நான் சொல்றேன். அவங்க அந்த சுருக்கமா சொல்ல ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? இல்ல சத்தமா சொல்லுங்க. இடைவேளைக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்ல நான் நிறைய நேரம் கொடுத்தாச்சு. நான் வந்து நடப்பதை கோடிட்டு காட்டுறேன். நாளைக்கே கூட உளச்சுத்தியோட பேசுங்கங்கறேன். இல்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்லங்க, ஒரு இல்லங்கறத சத்தமா ஒரு சொல்லுங்க. அரசியல் கட்சி உங்க ஒபினியன் நான் எதுனாலும் சொல்லுங்க. இன்றைக்கு அதான் நான் சொல்றேன். இன்றைக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை சித்தாந்த தளத்திலிருந்து இவர்கள் விமர்சிப்பதை அஇஅதிமுக கணக்கில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரியாரை பிடித்துக் கொண்டு ஒருவர் வருகிறார், அது கவனிக்கத்தக்கது. அது பேசும். திரு பிரியன், பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை அதிமுகவும் பிரதிபலிக்குது, வெளிப்படுத்துதுன்னு விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த நிலையில ஒருவேளை வரக்கூடிய காலங்கள்ல திரு விஜய் பாஜக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தும் சூழல்ல நீங்க சொன்ன இந்த பைபோலார் நரேட்டிவ்ல ரொம்ப வேகமாக ஒரு இரண்டாம் இடம் நோக்கி முன்னேற வாய்ப்பு இருக்கா? அதிமுக இடத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா? பிஜேபியை எதிர்க்க மட்டுமில்லை, ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பாகவும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வைக்கும்போது, அதே மாதிரி பாஜகவுக்கு எதிர்ப்பாகவும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வைக்கும்போது திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டையும் அவர் எடுப்பார், அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டையும் அவர் எடுப்பார் இல்லையா? ஸோ அந்த ரெண்டு வகையிலையும் போய் மூணாவதாக அவர் ரசிகர்களும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ போகும்ட்டு. ஸோ அதை நிரூபிச்சதா உண்டு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து ரெண்டாவது தடையாக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், பாசிட்டிவான ஒரு ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்க ஓரணியில் திரள்வோன்னு வீட்டுக்கு வீடு போய் மெனக்கிடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அவங்களுடைய அட்வான்டேஜ் என்னென்னா வந்து எதிர்க்க வந்து அணிகள் பிரிந்திருக்கு, அது வந்து அவங்களுக்கு கூடுதல் ஒரு பலமாக வந்து திமுகவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க கூட்டணி இன்னைக்கு வரையும் ஸ்ட்ராங்காக இருக்குது, கருத்து வேறுபாடு இருந்தால் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு வரும்பொழுது விஜயோடைய அந்த செல்வாக்கை நம்ம கணிக்க முடியல. அதே மாதிரி சீமான் வந்து போட்டியிலேயே இல்லை. அவர் 8-10 ஆக்கலாம், இல்லை 8-5 கூட ஆகலாம், அவர் போட்டியிலேயே இல்லை. ஸோ இங்கே ரெண்டாவது இடத்துக்கான போட்டின்னு ஒன்று இருக்குது. மூணாவது இடத்துல ஓட்டு மாறும், சீட் கன்வர்ஷன் நடக்காதுன்றீங்களா? நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழருக்கு வந்து சீட் கன்வர்ஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு வந்து இந்த வாட்டியும் சீட் அவர் அசம்பிளிக்குள்ள நுழைவாரன்றது எனக்கு சீமான் மட்டுமே கூட வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பர்சன்டேஜ் கூடுவதற்கோ குறைவதற்கோ கூட வாய்ப்பு. ஆனா அவரோட கட்டமைப்பும் பெருசா இல்ல, அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ ஈரோடு கிழக்கு விக்ரவாண்டி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பாளர்களுக்கு வேற வழி கிடையாது. ஏடிஎம்கே இல்லாத போது நாம் தமிழருக்கு போட்டாங்க அவங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த ஜாதி போடும் இந்த ஜாதி போடும்லாம் வந்து யூகம் தானே தவிர அது ஆக்சுவல் எலெக்ஷன்ஸ்ல வந்து அதெல்லாம் வந்து எடுபடுமான்னு சொல்ல முடியாது. அதனால அவர் போட்டியிலே இல்லை அவர் ஆக்சுவலா சீமான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட